சொன்ன பிறகு ஆதம் என்ன செஞ்சாங்க? ஷைத்தானுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு மரத்துடைய கனி என்ன செஞ்சாங்க? சாப்பிட்டுறாங்க. இப்ப அல்லாஹ் நசியங்கிற வாசகத்தை பயன்படுத்துறான். ஆதம் நபி மறந்து போய் தப்பு செஞ்சிருந்தா அல்லாஹ் தண்டிப்பானா? அல்லாஹ் பூமிக்கு இறங்குன்னு சொல்லிட்டான். அப்ப இந்த இடத்துல நசியன்னு வருது பாருங்க, மறந்துட்டாருங்கிற அர்த்தம் கிடையாது. அங்க என்ன அர்த்தம் சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறந்து விட்டார் என்றால் இறைவனுடைய கட்டளையை பேணாமல் விட்டு விட்டார். அல்லாஹ் தண்டிச்சிருக்கான். அல்லாஹ் மறந்து போய் மனிதன் செய்யக்கூடிய செயலை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அப்ப அந்த இடத்துல என்ன அர்த்தம்? விட்டு விட்டார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அல்லாஹ் ஆதமுக்கு உபதேசம் பண்ணியும் அந்த உபதேசத்தை அவர் கவனத்தில் கொள்ளவில்லை. மறந்து போய் மறந்து செய்வோம் பாருங்க, அந்த மாதிரி ஆதம் செய்யல. உபதேசம் பண்ண பிறகு என்ன செஞ்சிட்டாரு? அதை கவனத்தில் கொள்ளாமல் விட்டு விட்டார். அதே போன்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அத்தஅமுருன அன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும், உங்களையே நீங்கள் மறந்துவிட்டு மக்களுக்கு நீங்கள் நன்மை ஏவுகிறீர்களா அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? சொல்லி காட்டுறான். அஃபலா நீங்க சிந்திக்க மாட்டீங்க அல்லாஹ் கேட்கிறான். இப்ப நாம என்ன கேட்கிறோம்? நான் மறந்து போய் ஒரு தப்பு செஞ்சிட்டேன், அல்லாஹ் இதுக்கு நரகத்துல போடணுமா? மறந்து போய் செஞ்சா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? மறதியாக செய்கின்ற தவறு நம்முடைய சக்திக்கு மீறியது, இதுக்கு அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். இந்த வசனத்தில் எப்படி வருது? மக்களுக்கு நீங்கள் நன்மை ஏவி விட்டு உங்களை மறந்து விட்டீர்கள் அல்லாஹ் கேட்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? மக்கள் நீங்க தான் பின்பற்றணும். நல்ல கருத்துக்களை சொல்றீங்களே, நீங்க பின்பற்றுங்க. நீங்க பின்பற்றுவதை விட்டு விட்டு மக்களுக்கு நீங்க போதிக்கிறீங்களா என்கின்ற அர்த்தம் தான். மறந்துட்டோம் சொன்னா மறந்துட்டோங்கிற அர்த்தம் கிடையாது. வேண்டுமென்றே விடுதல் தான் இந்த இடத்துல நசியவுடைய அர்த்தம். இதற்கு திருமறை குர்ஆன்ல உள்ள போனோம்னு சொன்னா இந்த நசியங்கிற வார்த்தைக்கு வேண்டுமென்றே செய்வதற்கும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இடம்பொருள் ஏவலை அறிந்து அந்த அர்த்தத்தை கொடுக்க வேண்டும் என்று நமக்கு என்ன செய்து நிறைய ஆதாரங்களை நம்ம அள்ளி கொட்டலாம். அவருக்கு கூட தெரியும், எடுத்து பார்க்கட்டும். இப்ப நாம் என்ன கேட்கிறோம்? ஒரு மலைக்கு இன்ஷா அல்லாஹ் சொன்னாரு, சுலைமான் நபி மறந்துட்டாரு. இது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மறதியா? மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மறதியாக இருந்தால் அல்லாஹ் அந்த ஹதீஸை பின்ன நீங்க சொல்றீங்க, அல்லாஹ் எந்த மனைவிக்கும் குழந்தை பிறக்கல, ஒரே ஒரு குழந்தை தான் அரை மனிதனாக பிறந்தது அப்படின்ற செய்தியில் வருதுல. அப்ப அதாவது மறந்து சொல்லியிருந்த விட்டிருந்தார் என்றால் அல்லாஹ் அப்படின்னு செஞ்சிருக்க மாட்டான், கண்டிச்சிருக்க மாட்டான். ஏன்னா இன்ஷா அல்லாஹ் மலைக்கு சொல்லுங்கன்னு சொல்லும் போது உடனே சொல்லிடலாம். அப்ப அந்த நசியக்கு என்ன அர்த்தம்? ஒரு மலைக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லி கொடுத்த பிறகும் அவர் அதை விட்டு விட்டார், அதை சொல்ல மறுத்து விட்டார் என்பதை தண்டிக்கப்பட்டதா கீழே வருது. அப்ப நசியக்கு அந்த அர்த்தம் கிடையாது. அப்போ ஒரு நபி இப்படி செய்வாரா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கன்னு ஒரு மலைக்கு அனுப்பி அல்லாஹ் சொல்லி கொடுத்த பிறகும் ஒரு நபி சொல்லாம இருப்பாரா? நசியங்கிற வார்த்தைக்கு இவர் தவறாக அர்த்தம் செய்யறாரு, மக்கள் ஏமாத்த பாக்குறாரு, இடம்பொருள் ஏவல் தெரியாமல் அர்த்தம் வைக்கின்றார். அப்ப இது ஒரு தவறு. அப்போ நபி அல்லாஹ்வுடைய அதிகாரத்தினுடைய சொல்ல மாட்டாரு. அப்படி சொல்லி இருந்தாலும் ஒரு மலக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல போது வேண்டுமென்றே செஞ்சிருக்க மாட்டாரு, விட்டிருக்க மாட்டாரு. இன்னொரு கேள்வி நம்ம கேட்கிறோம், அல்லாஹ் சுலைமான் நபிக்கு மறைவான விஷயத்தை அறிவித்து கொடுத்திருந்தால் அது நடந்திருக்கும். அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்த என்ன செய்யாது? நடக்காம இருக்காது. இங்க நடக்காம இருந்திருக்கு. அப்ப என்ன விஷயம்? அப்ப இது அல்லாஹ் அறிவித்து கொடுத்ததே கிடையாது. அப்ப இவ்வளவு கேள்வி நம்ம வைக்கிறோம். முதல்ல அந்த ஹதீஸ்களில் பலவிதமான முரண்பாடு, இதுக்கு அவர் பதில் சொன்னாரா? பதில் சொல்லல. அடுத்து இரண்டாவது முரண்பாடு என்ன சொன்னா, அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருந்தான் என்றால் அதற்கு இன்ஷா அல்லாஹ் தேவையில்லை, அவர் இன்ஷா அல்லாஹ் சொன்னதாக வருகிறது. அப்ப சுயமாக சொன்னார் என்று தெரிகிறது. ஒரு நபி இந்த மாதிரி சாதாரண தவறுகள் அவங்கள்ட்ட வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பாரதூரமான தவறுகள் அதிகாரத்தில் உள்ள விஷயங்களை தனக்கு இருப்பதாக எந்த நபி வாதிக்க மாட்டாங்க. இது அடுத்து ஒரு நபி இப்படி வாதிப்பாரா? யூனுஸ் நபி ஒரு சிறியதாக கோபம் கொண்டதற்கே அல்லாஹ் அந்த மாதிரி ஆயிராதீங்கன்னு அவரை தண்டிச்சிருக்கான், ரசூலுல்லாஹ் உத்தரவு போடுறான். அந்த மாதிரி சொல்ற நபிக்கு வருதா? நீங்க அதை ஆதாரம் காட்டுவதில் இந்த கேள்வியை கேட்கிறோம். மூன்றாவது, ஒரு மலைக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க என்று சொன்ன பிறகும் ஒரு நபி வேண்டுமென்றே அதை விடுவாரா? நசியங்கிற வார்த்தைக்கு தவறு அர்த்தம் செய்றீங்க. அப்ப அந்த இடத்துல நசிய அர்த்தம் கிடையாது, வேண்டுமென்றே விட்டார் என்பதுதான் அவங்களுடைய அர்த்தம். இப்படி ஒரு நபி செய்வாரா? இவ்வளவு கேள்வி என்ன செய்து அல்ல அடங்கி இருக்கு. அப்ப இதனால் நாம சொல்றோம், இந்த மாதிரி ஒரு நபி சொல்லி இருக்க மாட்டால்
அதான் இந்த செய்தி வந்து திருமறை குர்ஆனுக்கு முரண்படுகிறது, இதை ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படிங்கிற வாதத்தை வந்து நாம என்ன செய்யறோம், முன் வைக்கிறோம். இப்படி வைக்கிறோம் பாருங்க. முஜீபுர் ரஹ்மான் திட்டம் போடுறாரு. என்ன திட்டம் போடுறாரு? குர்ஆன்ல வந்து 34வது அத்தியாயம் 38வது வசனத்தில் ஒரு வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டான். வலகது ஃபதன்னா சுலைமான், சுலைமானை நாம் சோதித்தோம். வஅல்கைனா அலா குர்சியிஹி ஜஸதா, அவரை அவருடைய சிம்மாசனத்தில் பிணமாக போட்டோம். சும்மா அனாப, பிறகு என்ன செய்தார், பாவ மன்னிப்பு கேட்டு மீண்டு விட்டார். அப்படி ஒரு வசனம் வருது. இந்த வசனத்துக்கு அவர்கள் எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னு சொன்னா, சடலமாக எல்லாரும் என்ன செஞ்சாங்க, மற்ற தர்ஜுமாக்கள்ல வந்து எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னு சொன்னா, சுலைமானுடைய சிம்மாசனத்தில் ஒரு பிண்டத்தை போட்டு செய்து மொழிபெயர்த்திருக்காங்க. பிஜி அவர்கள் எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னு சொன்னா, அதாவது சுலைமானே அல்லாஹ் செஞ்சான், அவருடைய அரியாசனத்தில் பிண்டமாக ஒரு சடலமாக அல்லாஹ் போட்டான். நடைபெறும் சொல்லுவோம் பாருங்க, உயிரோட இருந்தும் எந்த அதிகாரம் செய்ய முடியாம செயல்பட முடியாம ஆகுது பாருங்க. அந்த மாதிரி சுலைமான் நபிக்கு வந்து அல்லாஹ் கடுமையான நோயை கொடுத்து அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், சோதித்திருப்பான். ஒரு நடைபெறும் போல் அவரை அல்லாஹ் செய்து விட்டான், ஆக்கியிருப்பான் சொல்லி அது தரிசனமான மொழிபெயர்ப்பு வருது. இந்த மொழிபெயர்ப்பை பற்றி முஜீபுர் ரஹ்மான் சொல்றாரு, இந்த வசனத்துல வந்து பிஜே மொழிபெயர்த்திருக்காரு, இது வந்து உலகத்துல யாருமே சொல்லாததான், புதுமையான மொழிபெயர்ப்பான். அப்படி என்ன செய்யறாரு, அப்படி வந்து பிஜே வந்து புதுமையா மொழிபெயர்த்து அதனாலதான் என்ன செஞ்சிருக்காரு, அடிக்குறிப்பும் எழுதியிருக்கிறார். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது இந்த இவர் மொழிபெயர்த்திருக்கிறது எந்த ஒரு புதுவான மொழிபெயர்ப்பு. அதனாலதான் அந்த அடிக்குறிப்பு வந்து 338 தனிப்பட்ட முறையில் சொல்றாங்க. நான் கூட பார்த்தோம், என்ன இப்படி சொல்றாரு, இந்த மாதிரி இவர் மொழிபெயர்த்திருக்கக்கூடிய கருத்தை வேற யாராவது சொல்லி இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது இது புதுமையான மொழிபெயர்ப்புலாம் கிடையாது. குர்துபில வந்து வருது. குர்துபிமா சொல்லி காட்டுறாங்க, இன்னல் ஜஸத கான சுலைமான் நஃப்ஸுஹு, அந்த சடம் இருக்கிறதே அது சுலைமானாக கீழே சொல்லப்படும் கருத்தாக சொல்லப்படுகிறது. இன்னல் ஜஸத கான சுலைமான் நஃப்ஸுஹு, அந்த ஜஸது வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே தான். அப்படி சொல்லிட்டு அப்ப குர்துபி இமாம் சொல்லி காட்டுறாங்க, அந்த ஜஸது வந்து கான சுலைமான் நஃப்ஸுஹு, சுலைமான் நபி தான். வதாலிக, அது எப்படி சொன்னா, அன்னஹு மரில மவலன் ஷதீதன், அவர் வந்து கடுமையாக நோயுற்றார். ஹத்தா சார ஜஸதன், ஒரு சடலத்தை போன்று எப்படி ஒரு பிணத்தால் ஒண்ணு செய்ய முடியாதோ அந்த அளவுக்கு கடுமையாக நோய்வாய்ப்பட்டு ஒரு பிணம் போன்று ஆகிவிட்டால். வகது யூசஃப் பிஹி அல் மரல் முல்னியு, இந்த மாதிரி என்ன செய்யப்படும், அதாவது ஃபயுகாலு கல் ஜஸதில் முல்கா, அதாவது நடைபிணம், போடப்பட்ட பிணம், உயிரோட பயங்கர நோய்வாய்ப்பட்டு செயல்பட முடியாம இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு எப்படி சொல்லுவாங்களாம், கல் ஜஸதில் முல்கா, ஒரு நடைபிணம் அப்படி என்ற வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி குர்துபி இமாம் விளக்கம் கொடுக்கிறாரு. பிஜே அவர்கள் தன்னுடைய திருமறை மொழிபெயர்த்தாங்க பாருங்க, இது புதுவானது அப்படின்னு முஜீபுர் ரஹ்மான் சொல்றாரு. இது பச்சை பொய். அவர் தஃசீரை படித்து பிறகு சொல்லியிருக்காரு, இந்த கருத்து புதுமையானது கிடையாது. இவர் பேச்சை கேட்டு செஞ்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து இதே கருத்தை வாங்கி எடுத்திருக்காங்க. அப்ப அப்படி கிடையாது, இது ஒரு பொய். வக்கீல் குர்துபில வந்து இந்த கருத்து சொல்லப்படுகிறது. அடுத்து நாம ஒரு கேள்வி நாங்க செஞ்சு பார்த்தோம். திருமறை குர்ஆன்ல வந்து நஹ்வு சட்டம் உண்டு. அதாவது ஒரு மஃபூல் சொல்லப்பட்டு விட்டால் அடுத்து அதே மஃபூல் வரும்போது என்ன செய்வாங்க, அதை வந்து மஃபூல சொல்ல மாட்டாங்க. இப்படி ஒரு சட்டம் செய்யும் நஹ்வுல உண்டு. அதாவது வினையால் அணையும் பெயர், மஃபூல் சொன்னா வினையால் அணையும் பெயர். இப்ப சொல்றோம், முஹம்மது ஆப்பிளை சாப்பிட்டான். அந்த சாப்பிட்டது யாரு, முஹம்மது. எதை சாப்பிட்டால், ஆப்பிள். அந்த ஆப்ஜெக்ட் சொல்லுவோம் பாருங்க, இதற்கு வந்து அரபில் என்ன செய்வாங்க, மஃபூலும் சொல்லுவாங்க. இந்த வினையால் அணையும் பெயர் அந்த ஆப்ஜெக்ட வந்து முதல்ல சொல்லிட்டா அடுத்து செய்ய மாட்டாங்க, அது சொல்ல மாட்டாங்க. இது வந்து அரபி இலக்கணத்தில் உள்ள விஷயம். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லி காட்டுறோம். அதாவது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மா வத்தஅக ரப்புக, நபியே உம்முடைய இறைவன் உம்மை விட்டுவிடவில்லை. மா வத்தஅக ரப்புக வமா கலா, நபியே உம்முடைய இறைவன் உன்னை விட்டுவிடவும் இல்லை. வமா கலா, உம்மை வெறுத்து விடவும் இல்லை. இப்போ முதல்ல அல்லாஹ் சொல்லும்போது மா வத்தஅக ரப்புக, உம்முடைய இறைவன் உம்மை விட்டுவிடவில்லை. விடக்கூடியவன் யாரு, அல்லாஹ். யாரை, ரசூலுல்லாஹ். அல்லாஹ் செஞ்ச ஆப்ஜெக்ட் சொல்லிட்டான்.
வமா கலா வெறுக்கவும் இல்லை. எப்படி அல்லாஹ் சொல்லணும்? உண்மை வெறுக்கவும் இல்லை ஆப்ஜெக்ட் அல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ் ஆப்ஜெக்ட சொல்லாம முதல்ல இந்த ஆப்ஜெக்ட் அந்த மஃபூல் வந்து விட்ட காரணத்தினால் அடுத்து அல்லாஹ் என்ன செய்யறான்? அதை போக்குறான். இதே போன்றுதான் இங்கே வருது. வலக்கது ஃபத்தன்னா சுலைமான், சுலைமானை நாம் சோதித்தோம். சோதிக்கக்கூடியவன் யாரு? சப்ஜெக்ட் யாரு? அல்லாஹ். யாரை சோதித்தான்? சுலைமானை. ஓ அல்கைனா நாம் போட்டோம். இங்க சுலைமான வந்து ஆப்ஜெக்ட் திரும்பவும் சொல்லல. ஏன்? அதற்கு முன்னாடி என்ன செய்யப்பட்டு விட்டது? ஆப்ஜெக்ட் வந்து சொல்லப்பட்டு விட்டது.